ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் சேனைக்கிழங்கு வறுவல் செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ சேனைக்கிழங்கை தோல் சீவிட்டு ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கை நம்ம கட் பண்ண சொல்ல கை அரிக்கும். அப்படி அரிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னு கட் பண்ணுங்கள். கை அரிக்காது. இங்கே பாருங்கள், வீடியோவில் இந்த மாதிரி ஸ்லைசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கின்னு நம்ம கட் பண்ணி வச்ச சேனைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி எடுக்க வேண்டாம். இந்த சேனைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த சேனைக்கிழங்கு வந்து ஆஃப் குக்கிங் ஆனால் போதும். அதாவது முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ நம்ம சேனைக்கிழங்கு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துடலாம் ஒரு பவுலில். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஒன் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இந்த மசாலாஸ்லாம் சேனைக்கிழங்குல ஒன்றோட ஒன்று நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன் எண்ணெய் விடுறேன்னா மசாலாஸ்லாம் வந்து சேனைக்கிழங்கு நல்லா பிடிச்சிக்கும். அது இல்லாமல் நம்ம இதை வானலில் போட்டு ஃப்ரை பண்ண சொல்ல அடி பிடிக்காமல் இருக்கும். அது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனை வறுவல் சாம்பார் சாதத்தோட, ரசத்தோட, தயிர் சாதத்தோட அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.